18 1812. ஓரேப்ரோ உடன்பாடுகள். 18ஆம் நூற்றாண்டின் முடிவிலிருந்து ஐரோப்பாவில் நெப்போலியன் போர்கள் தொடர்ந்து நடந்து வந்தன. நெப்போலியன் ஆட்சிக்கு எதிராக பிரிட்டன் தொடர்ந்து போராடி வந்தது. இந்த நிலையில் 1807 ரஷ்யா மற்றும் பிரான்ஸ் இடையே டில்சிட் ஒப்பந்தம் கையெழுத்தானது. இதனால் ரஷ்யா பிரான்சுக்கு ஆதரவாகவும் பிரிட்டனுக்கு எதிரானதுமான நிலைப்பாட்டை எடுக்க நேர்ந்தது. ஸ்வீடனும் பிரான்ஸ் தரப்பில் இருந்ததால் பிரிட்டன் அதன் மீது வர்த்தக தடைகள் விதித்து பகைமையில் இருந்தது. 3 நாடுகளும் நேரடியாக போரிடாமல் இருந்த போதும் இவற்றுக்கிடையே வர்த்தக தடைகள், கடற்படை தளங்கள் போன்ற விஷயங்களில் மோதல்கள் ஏற்பட்டன. 1812 நெப்போலியன் ரஷ்யாவை முழுமையாக கைப்பற்ற திட்டமிட்ட போது பிரான்ஸ் எதிர்ப்பு நிலைப்பாட்டில் இருந்த பிரிட்டனுடன் இணைந்து செயல்பட வேண்டிய அவசியம் ரஷ்யாவுக்கு எழுந்தது. பிரிட்டனுக்கும் பிரான்ஸை எதிர்க்க ரஷ்யாவின் ஆதரவு தேவைப்பட்டது. பிரான்ஸ் மீது பெரும் தாக்குதலை திட்டமிட்டிருந்த பிரிட்டன் ரஷ்யா மற்றும் ஸ்வீடனுடன் இணைந்து செயல்பட விரும்பியது. இதற்காக பழைய பகைமைகளை தீர்க்கும் வகையில் அவற்றுக்கிடையே அமைதி பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றன. 1812ஆம் ஆண்டு ஜூலை 18ஆம் தேதி ஸ்வீடனில் உள்ள ஓரேப்ரோ நகரத்தில் பிரிட்டன், ரஷ்யா மற்றும் ஸ்வீடன் ஆகிய நாடுகள் இடையே அமைதி ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயின. இந்த ஒப்பந்தங்கள் மூலம் ஆங்கிலோ ரஷ்ய போரும் ஆங்கிலோ ஸ்வீடிஷ் போரும் முடிவுக்கு வந்தன. நெப்போலியனுக்கு எதிராக புதிய கூட்டமைப்பை உருவாக்க இந்த ஒப்பந்தங்கள் வழிவகுத்தன. ஓரேப்ரோ என்பது நெப்போலியன் எதிர்ப்பு சர்வதேச கூட்டணிக்கு முக்கிய மைல்கல்லாக இருந்தது. இது 1812ஆம் ஆண்டு சூழ்நிலைகளில் ஒரு முக்கிய திருப்புமுனை புள்ளியாக கருதப்படுகிறது.